2 நாளா நியூஸ்ல ரொம்ப பேசப்படுற டாபிக் தான் மேகதாது ப்ராஜெக்ட். என்ன இது? கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இஷ்யூ தான் தமிழ்நாடு கர்நாடகா காவேரி வாட்டர் பிரச்சனை. கரெக்ட் டைமுக்கு வாட்டர் ரிலீஸ் ஆகலனாலே எவ்ரி இயர் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அதே காவேரி ரிவர் மேல கர்நாடகா மேகதாது டேம் பில்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் ரீசெண்டா ப்ராஜெக்ட் ரிவ்யூக்கு மேஜர் அப்ஜெக்ஷன் சொல்லல. டேம் எதுக்குன்னு பார்த்தா கர்நாடகா சைடில் சொல்கிறது என்னன்னா, பெங்களூருக்கு ஃபியூச்சரில் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரலாம், அதனால ட்ரிங்கிங் வாட்டர் ஷார்ட்டேஜ்க்கு இந்த ப்ராஜெக்ட் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 400 மெகாவாட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும்னு பிளான் இருக்குது. இந்த மேகதாது பிளேஸ் பெங்களூர்லேருந்து அரௌண்ட் 100 கிலோமீட்டர்லையும் ஒகேனக்கல்லேருந்து ஜஸ்ட் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியா மிடில் இருக்கிறதுனால என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸும் அப்போஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு சைட்லேருந்து என்ன கன்சர்ன்னா, இதனால் காவேரி வாட்டர் ஃப்ளோ ரெடியூஸ் ஆகி டெல்டா ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆகலான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த இஷ்யூ புதுசு இல்லை. 1892-1924 மெட்ராஸ் பிரசிடென்சியும் மைசூர் கிங்டமும் வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அதில் அப்ஸ்ட்ரீம் ஸ்டேட் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்டேட் பர்மிஷன் இல்லாமல் மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருந்துச்சு. 2013 கர்நாடகா அஃபிஷியலாக ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணுச்சு. தமிழ்நாடு அதை இமீடியட்டாக அப்போஸ் பண்ணுச்சு. விவசாயிகள் போராட்டம், டிஎன் பந்த் கூட நடந்துச்சு. அப்புறம் 2018 சுப்ரீம் கோர்ட் பெங்களூர் ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ்க்கு கர்நாடகாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் அலோகேட் பண்ணுச்சு. அதை பேஸ் பண்ணி கர்நாடகா இந்த ப்ராஜெக்டை புஷ் பண்ணுது. ரீசெண்டாக தமிழ்நாடு போட்ட அப்பீல சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு டேம் இஷ்யூ இல்லைங்க. கர்நாடகா ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ் வெர்சஸ் தமிழ்நாடு வாட்டர் ரைட்ஸ்ன்னு நடக்கிற பெரிய இன்டர்ஸ்டேட் பாலிட்டிக்கல் இஷ்யூ. இப்போ இது டிவிகேக்கு கூட ஒரு மேஜர் சேலஞ்சிங் இஷ்யூவாக மாறி இருக்கு. சிஎம் விஜய் நேத்திக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இன்னைக்கு டெல்லி ட்ரிப்பு போயிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஃபீட்.